எல்லோருக்கும் காலை வணக்கம். சாம் லிஷி வீலாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். இன்னொரு சூப்பரான வீலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருஞ்சிருத்தைக்கு லெக் பெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் வந்து ஹைவே லெக் பெக்ஸு. நல்ல காலை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வச்சுக்கிற மாதிரி லெக் பெக்ஸுங்கிறது. ரெண்டு பக்கமும் இந்த லெக் பெக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபோல்டபுள். அப்படி உள்ளுக்கு எடுத்துக்கலாம், வெளியில் கொண்டு வந்துடலாம். ஸோ பியூட்டிஃபுல் கைஸ். இந்த லெக் பெக்ஸு என்ன மாதிரி டால் ரைடர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப தேவை. நான் உட்காந்தே காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் நம்மளுடைய நார்மல் பொசிஷன். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம இந்த பொசிஷனுக்கு போகிறோங்க. காலை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். ஷூ போட்டிருக்கும்போது ஃபுல்லாக இப்படி வெளியிலையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ரத்த ஓட்டம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல் லெக் பெக்ஸ் கைஸ். சூப்பரான ப்ரைஸுக்கு கிடச்சிச்சு. ஸோ உடனே வாங்கிட்டேன். ஸோ இது ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 360 அண்ட் ஆக்ஷன் கேம்ப் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மவுண்ட்டும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரிட்டி சிம்பிள். இது ஒரு யூனிட்டாக வருது, இது தனி யூனிட்டாக வருது, இது தனி யூனிட்டாக வருது. ஓகே, 3 பார்ட்ஸ் வருது. இதில் இங்கே வந்து நர்லிங் இருக்குது, சரியா? ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு ஹெட் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்டை வச்சு நம்ம கரெக்டான ஆங்கிள் செட் பண்ணி இந்த நர்லிங்க்கு வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஹெட் ஸ்க்ரூ இருக்குது. இதை டைட் பண்ணுறதுக்கு இங்கேயும் வந்து உள்ளுக்கு ஒரு ஹெட் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம டைட் பண்ணி we have to set the angle guys. அவ்வளோதான். இன்ஸ்டலேஷன் இஸ் pretty simple. இது செய்கிறதுக்கு வந்து it took around say 10 minutes. சூப்பராக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது, லுக் வைஸும் செம்மையாக இருக்குது, பயங்கர ஸ்டர்டியாக இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய பம்பர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஸ்பேசர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பேசர்ஸு. அதையும் நீங்கள் வச்சு வந்து நீங்கள் டைட்டன் பண்ணிக்கலாம். நமக்கு இதுவே சரியாக இருந்தனால நம்ம இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம். சேம் வே ரைட் ஹேண்ட் சைடு ஆல்சோ சேம் இன்ஸ்டலேஷன் தான். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் இன்ஸ்டால் பண்ணணும், செகண்ட் இந்த பார்ட்டு, தேர்ட் இந்த பார்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அவ்வளோதான். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆங்கிள் வந்து இது வந்து ஃபுல்லாக எப்படி வேணால் செட் பண்ணலாம். ஆங்கிள் உங்களுக்கு ஏற்ற ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ சூப்பர்பாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அ ரைட் அண்ட் டெஸ்ட் இட் அவுட் கைஸ். எப்படி லெக் பெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே பீப்புள், நம்ம அப்படியே ஹைவேக்கு வந்துட்டோம். நல்லா குடுவாஞ்சேரியெல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் நியர் செங்கல்பேட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து we can check out லெக் பெக்ஸ், ஹைவே லெக் பெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே செக் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி இன்ஸ்டா மவுண்ட்டு. கீழே லெக் பெக்ஸ் இருக்குது பாருங்கள், சூப்பர்பாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ் ரைடை. நல்ல கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஒரு 3 பொசிஷனில் ஐ எம் ஏபிள் டு கீப் மை லெக்ஸு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷோ யூ கைஸ். ஸோ லெக் பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பொசிஷனில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நான் ஹீலை வந்து நம்ம நார்மல் லெக் பெக்லேயே வச்சுட்டு மேலே டோ வந்து ஐ கேன் புட் இட் ஆன் தி ஹைவே லெக் பெக். ஸோ இது ஒரு பொசிஷன், நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்குது. பட் ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது. ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இல்லாமல் ஜாலியாக இப்படி வச்சுட்டு போகிற ஒரு பொசிஷன் இருக்குது. ரியலி கம்ஃபர்டபுள் கைஸ் இந்த ஹைவே லெக் பெக். மை காட், இது வந்து எனக்கு கோவா போனப்பே தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் ரைடை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். சூப்பர்பாக இருக்குது. ஓகே, அடுத்த செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து
ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். யூ கேன் பிளேஸ் யுவர் லெக்ஸ், போத் யுவர் லெக்ஸ் ஆன் தி ஹைவே லெக் பேக். இப்போ நான் ஃபுல்லாக பொசிஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக பொசிஷன் பண்ணிக்கலாம். நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இதுவும் சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரியலி பியூட்டிஃபுல் கைஸ். ஸோ தேர்ட் பொசிஷன் வந்து நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சிங்க. அப்போ சூப்பராக நீங்கள் வந்து அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ கேன் யூ டூ திஸ் 3 ஸ்ட்ரெச்சஸ் கைஸ். செம்மையாக இருக்குது. வாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ரைடை என்ஜாய் பண்ணுவோம். நம்ம வந்து சீக்கிரம் மதுராந்தகம் வந்துடுவோம். இந்த ஹைவேல ரைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த ஹைவேல நம்ம வரோம். இன்ஸ்டா இறக்கணுன்னா நம்ம இப்போது நல்லா ஃபாஸ்ட்டாக போகலாம். பட் த லெக் பேக்ஸ் இஸ் அமேசிங் கைஸ். சூப்பராக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ அடுத்து வந்து நம்ம ஹிமாலயன் ஒடிசி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செம்ம பிளேசஸ் இருக்குது கைஸ். ஹிமாச்சலில் வந்து அப்படியே நம்ம அந்த ஹிமாச்சல் ஸ்ட்ரெச்சு, அதாவது காஷ்மீர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சோன்மார்கு, சண்டிகர்லேருந்து மேலே ஏறுறோம் கைஸ். சண்டிகர்லேருந்து மேலே ஏறிட்டு அப்படியே சோன்மார்க்லேருந்து அப்படியே கார்கில்லேருந்து லேலேருந்து லடாக். இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரூட்டாக இருக்குது. அது வந்து போகிறதுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாட் ஒன்லி பைக்கு, யூ கேன் கோ பை ட்ரெயின். ஆல்ரைட் டியர் பீப்புள், 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இப்போ உப்புகண்டம் மெஸ்ஸுக்கு வந்தாச்சு. லன்ச் டைம் ஆயிடுச்சு. I'll either have a snack here or have lunch. So first let me talk to you about the price and stuff. நம்ம சூப்பராக இப்போ உப்புகண்டம் மெஸ்ஸுக்கு வந்துட்டோம். லன்ச்சுன்னு பிளான் பண்ணல, பட் ஐ திங்க் ஐம் கோன் என்ஜாய் சம் குட் லன்ச் ஹியர் கைஸ். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது இந்த இடத்த பற்றி. உப்புகண்டம் மெஸ் பற்றி நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக போடுறேன். பட் இது வந்து டு கிவ் யூ அ ப்ரிவ்யூ, இது வந்து 99 இருக்குல்ல, 99 கிலோமீட்டர்ஸ் சைவ உணவகங்கள் இருக்குல்ல, அவங்களே தான் வந்து உப்புகண்டம் மெஸ்ஸும் நடத்துகிறாங்க. ஸோ அதே தரம், ஆனால் அசைவத்தில் செம்மையாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த லெக் பேக்ஸ் கைஸ். லெக் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய விலை வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். விலை வந்து எப்போவுமே 13,000 இருக்கும். 13,000 தான் இருந்துச்சு. ஒரு நாள் நான் திடீர்னு பார்க்குறேன். ஸோ நான் வந்து விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். திடீர்னு வந்து ப்ரைஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னடா அப்படின்னு போய் திறந்து பார்த்தா இட் ஹஸ் கம் டவுன் டு 3,000 rupees. உடனே ஆர்டர் போட்டுட்டேன். ரெண்டாவது, இது ஒன்று மட்டும் கிடையாதுங்க. ஹைவே லெக் பேக் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஒரு 2000 ஸ்டார்ட் பண்ணி சிம்பிள் மெக்கானிசம் 2000 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அப்புக்கு போகுது. இது வந்து ஹார்லிக்கு போடுற ஒரு ரெகுலரான லெக் பேக். இது ஷார்ட் லெக் பேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை ஷார்ட் ஹைவே லெக் பேக்ஸ். அதுக்கப்புறம் லாங் ஹைவே லெக் பேக்ஸ்ன்னு இருக்குது, லாங் ஹார்ன் இருக்குது, ஷார்ட். இது வந்து ஷார்ட். இதுவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ விச் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ, யூ கெட் இட் கைஸ். மிச்சப்படி ஐ ஜஸ்ட் டோட்டலி என்ஜாய்ட் த லெக் பேக்ஸ் அண்ட் த ரைட். நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிஜமாலே இட் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள். டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் காலை வச்சுட்டு நம்ம வந்து ஓட்டலாம். ஸோ இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோ வில் பி அபவுட் உப்புகண்டம் மெஸ் அண்ட் ஃபுட் ஹியர். ஓகே, சாப்பாட்டு பிரியர்கள் நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ரைடர்ஸ், go for the highway leg packs guys. It's really a வரப்பிரசாதம். So see you in the next vlog. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான ஃபேமிலி ஷி. நன்றி, bye.